என்னுடைய லட்சியம் வேறு. என்னடா அவன் லட்சியம் என்னாங்க, இல்லை நான் சினிமா நடிக்கணும், இந்த கண்ணை வச்சுட்டாடா நடிக்க போகிறேன்னு எங்கள் அம்மாவே என்ன கிண்டல் பண்ணாங்க. பள்ளிக்கூடத்தில் பசங்கள்லாம் கிண்டல் பண்ணி தான் என் படிப்பு போச்சு. அம்மாவே இப்படி சொன்னோன்னே கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். அப்புறம் எங்கள் அம்மாவே சொன்னாங்க, டே உங்கள் அப்பா கூட வாத்தியார் அந்த ஒருத்தர், அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்குது, உனக்கே கட்டி கொடுக்கணும்னு சொல்கிறாரு, அந்த பொண்ணை வந்து பாரு, இஷ்டம் இருந்தால் கட்டு, இல்லைன்னா நீ சொல்கிற மாதிரி சினிமா நடிக்க போனாங்க. பொண்ணை பார்க்க போனோம். பொண்ணை பார்த்த உடனே எனக்கு பொண்ணை பிடிச்சிருச்சுன்னு சொன்னேன். பொண்ணு உள்ளே போயிடுச்சு. கூட வந்த தோழிகள்லாம் உள்ளே போயிட்டாளுங்க. உள்ளே போய் கேட்டிருக்காங்க, மாப்பிள்ளைக்கு பிடிச்சி போச்சு, உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கான்னு கேட்டிருக்காங்க. எங்கே அவனை பிடிச்சிருக்கான், அவன் வடக்க பார்க்குற மாதிரி தெற்க பார்க்குறான், எங்கேயோ பார்க்குற மாதிரி என்ன பார்க்குறான், இவனை கட்டிக்கிட்டு என்ன இளவு கொட்டான்னு நாளாம். அந்த ஒரே ஒரு வார்த்தை என்னை இவ்வளவு பெரிய இடத்துல கொண்டு உட்கார வச்சுருக்கு பாருங்கன்னா. இந்த அதனால தான் நான் சொல்லுவேன், எல்லாரையும் வார்த்தைகளை மட்டும் பார்த்து பேசுங்கன்னு சொல்லுவேன். ஒவ்வொருத்தரையும் வார்த்தைங்கிறது அலங்கார வார்த்தையாக இருக்கட்டும், அசிங்கமான வார்த்தையாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அதை பார்த்து பேசு. வார்த்தை ஒரு மனிதனை உயர்த்தும், ஒரு மனிதனை தாழ்த்தும். ஒரு மனிதனை கொன்னே போடுறோம், இன்னொரு வார்த்தை உயர கொண்டு வச்சு அவனை வாழ வச்சிடும். இதுதான் வார்த்தையினுடைய அலங்காரம்.